ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ப்ளூ லாக்கோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போறோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு. மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கேட்டுட்டு போங்க. வீடியோவில் அடிக்கடி கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் என்கிட்ட மைக் எதுவும் இல்லை, நானே ஒரு இயர்ஃபோன்ஸ் வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அண்ட் ஜான்வரி மந்த் வீடியோ போட்டப்போ 2 months கேப்ல நான் ஃபைனல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் நான் நினச்ச மாதிரி எதுவும் நடக்காததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ ஐம் சாரி ஃபார் தட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூ கைஸ் ஃபார் வெயிட்டிங் ஃபார் திஸ் வீடியோ. அப்புறம் ப்ளூ லாக் சீசன் 4 நம்ம ப்ளூ லாக் சீசன் 3 அனிமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கேப்ல உங்களுக்கு ஏதாவது அனிமே சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம எடுத்து போடுவோம். கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு போங்க. எதுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் நிறைய கண்டென்ட் ஐடியாஸ்லாம் வச்சிருக்கோம் புதுசா, அதையும் நீங்க கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. சரி, நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்லேயே இங்க எல்லாரும் செலிப்ரேஷன் மூட்ல தான் காட்டுறாங்க. லாஸ்ட் நம்ம ரெண்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன இங்க எல்லாருமே செலிப்ரேஷன் தான் பண்றாங்க. அந்த டைம் நம்ம இசாக்கி வழக்கம் போல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நம்மளோட லோக்கி ரெண்டு கிட்ட கூப்பிட்டு பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன விளாட வச்சிடா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி கலர் அதை பார்த்து நம்ம நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகுவான். இப்போ ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இகராஷியை ஸ்விட்ச் பண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி நம்மளோட இசாகியை பூஸ்ட் பண்ணி விட்டு இசாகியும் இந்த கடைசி கோல் ஒன்று மூவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் வரோம். ஸ்டார்டிங்ல இப்பதான் ஆட்டோ சுட பிடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஈகோ சுட சுட ஆட்டோ நம்ம வாயில தள்ளிருப்போம். அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி எல்லாரும் மாறி மாறி நின்று பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பால் நம்ம இசாகியும் நான் எந்த மாற்றி பாஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பால் இப்போ நம்ம இசாகில இருக்கிறப்போ திடீர்னு புல்லட் ட்ரெயின் ஃபீல்ட்ல நம்ம லோக்கி பால தள்ளு நின்று போயிடுவோம். எல்லாரும் சைட்ல நின்று நின்ற மாதிரி பார்த்துருக்கேன். இந்த சைடு நம்ம லோக்கி பால நம்மளுடைய ரெண்டு பாஸ் பண்றான். நம்ம ரெண்டு கிட்ட பால் போறப்போ இப்பதான் நம்ம இகராசி தரன்னு சொல்லிட்டு சைட்ல நம்ம பிளாக் பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த டைம்ல நம்ம ரெண்டு இகராசியோட கால்ல இருந்து பால் எடுக்க ட்ரை பண்றப்ப நம்ம இகராசி கீழே வந்துருவா. இது ஆக்சுவலா நம்ம இகராசி பிளான் பண்ணி பண்ணிடுவோம். இந்த சைடு அந்த சைடு நம்ம ரெண்டு பவுல்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போகும். ஸ்டார்டிங் நம்ம இகராசி பால் ஸ்டாப் பண்ணதுக்கே செலிப்ரேஷன் பண்ணல, செலிப்ரேட் பண்றோம். இந்த சைடு நம்மளுடைய சாகி நம்ம ரெண்டு தடுத்து தாண்டா அப்படின்னா நம்மளால ரெண்டு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருப்போம். அப்படி இந்த சைடு மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. மீண்டும் ரீஸ்டார்ட் ஆனது பால் நம்ம நோய் கிட்ட தான் இருக்கு. அவங்க கிட்ட நம்ம சார்லஸ் பால் பிளாக் பண்ணி தட்டி விட்டுருவாங்க. பால் எடுத்து நம்ம கைசர் ஓடிட்டு இருப்போம். எதுக்காக இந்த சைடு ஃபீல்ட சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். இந்த சைடு நம்ம இகராசி மறுபடியும் பால் பாஸ் பண்ணலாம். பால் அங்கே மறுபடியும் கைசர் கிட்ட போகுது. நம்ம கைசர் மறுபடியும் கட்டி நம்ம நோய் கிட்ட போக பால் நம்ம நோய் சார்லஸ் கால் நடுவில் விட்டு பாஸ் பண்ணுவோம். மறுபடியும் கைசர் கிட்ட போகுது. மறுபடியும் கைசர் பாஸ் பண்றோம். மறுபடியும் நோய் கிட்ட போகுது. அப்படி நம்ம நோய் மறுபடியும் கிக் பண்றோம். கரெக்டாக நம்ம இசாய் கிட்ட போற மாதிரி பின்னாடி நம்ம கைசர் வந்துடுவோம். இப்பதான் நம்ம இசாய் யோசிச்சுட்டு இருக்கோம், அப்போ இன்னும் நம்ம யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம நோய் அவனோட ட்ரூ ஈகோ ஃபார்ம் வர அங்கே டிஃபெண்டரே பேய பார்த்த மாதிரி நினைக்கிட்டு இருப்பான். அவன் பயத்தை நம்ம நோயில தள்ளி விட அவனுக்கு எல்லோ கார்டு கொடுத்துருவாங்க. இந்த சைடு நம்ம நோயிலும் எனக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறி கொண்டு போயிட்டு இருப்பான். இந்த சைடு அப்படியே நம்ம கைசர் கட்டுறாங்க. இப்போ கைசர் தக்கான நேரம் புல்ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டு இருப்பான். நம்ம இதை முடிச்சிருக்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கிக் அதை பால் பண்ணிடலாம். அதோட சாப்பிட முடியும். அங்கே சாப்பிட பார்ப்போம். ஸ்டார்டிங்ல நம்ம சொல்றோம், இப்போதைக்கு ஓகே தான் எனக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கைசர் நான் கேட்கலாம், அப்போ என்ன வேட்டன் பண்றதுக்கு தான் இந்த லீக் வந்துருமா அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கைசர் நோக்கிட்ட கேட்பான், நீ எல்லாம் ஒரு மென்டாரா, ஒரு வேர்ல்டு பெஸ்ட் இந்தியா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம சொல்லுவோம், வேர்ல்டு பெஸ்டா அது எனக்கு மற்றவங்க கொடுத்த பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லோக்கி கூட என்னோட கணக்கு தீர்த்ததுக்கு அப்புறம் நீ தான் சர்பாஸ் பண்ண கைசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பேர் கைசர் யார் நீ அப்படின்ற மாதிரி பார்த்துருவான். அதுக்கு நான் யாராவது ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் ஃபைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருவான். இந்த சைடு நம்ம இசாகி இவன் எந்த சைடு ஏம் பண்ணி அடிக்க போறான் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டுருப்பான். இவன் ஒரு கணக்கு போட்டு அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்க அந்த சைடு கரெக்டாக நம்ம கைசர் மின்னல் பால் அடிச்சு பீனிக்ஸ் பரவ மாதிரி பாட விடுவான். அதுவும் நல்லா தீ பிடிச்சி பத்திட்டு பறந்துட்டு இருக்கும். நம்ம இசாகியும் கரெக்டா கிட்ட வந்துருவான். இந்த சைடு திரும்பி பார்த்தா அது வந்துட்டேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல நம்ம லோக்கி அதே மாதிரி ஃபிளாஷ் வேகத்தை வந்துருவான். திரும்பி பார்த்தா நம்ம இசாகி தப்பா கால்குலேட் பண்ணிருப்பான். பார்த்தா நம்ம கைசர் வச்ச பால் ரைட் சைடு போயிடுவோம். இந்த சைடு பார்த்தா நம்ம லோக்கி பறந்து போயிட்டு அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க. கீழே இறங்கி உட்காந்துட்டான். பால் பார்த்தா நம்ம மேலே பறந்து இருக்கு. இந்த சைடு நம்ம இசாகி கைசரும் மனுஷனாயாடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங் கரண்ட் நம்ம லோக்கி அடிச்ச பால் கான்டெக்ட் பாஸ் பண்றான். அப்படியே அங்கேருந்து சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. கட்டுறாங்க. பால் மேலே பறந்து இருக்கும். கீழே நம்ம கான்டெக்ட் வேகமாக முன்னாடி போயிட்டு பால் நம்ம ஷிரோக்கு பாஸ் பண்ணுவோம். இந்த சைடு நம்ம இசாகி ஜீனியஸ் ஃபைண்ட் அப்படின்னு சேர்த்துவான். கான்டெக்ட் வேகமாக பாலுக்கு போக எல்லாமே அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம இசாகி கேட்கறான், நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நான் சொல்லுவான், எனக்கு ஒரு வினிங் கீழே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆள் தான் பெரிய உமாவே யோசிப்பாரு. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நல்லா மேட்ச் நடக்கிறப்பவே பொறுமையா ஆண்டு பற்றி யோசிக்கிற மாதிரி மேட்ச் ஃபுல்லாவே யோசிச்சுட்டு இருப்பான். யோசிக்கிற டைம்ல பால் நம்ம சார்லஸ் கிட்ட போயிருக்கும். நம்ம சார்லஸ் ரெண்டு கிட்ட பாஸ் பண்ணிருப்பான். ரெண்டு பாலுக்கு போயிட்டு இருக்க இகராசி ஃப்ரண்ட்ல வரான். இந்த நம்ம ரெண்டு ஒரே இகராசி. அதுக்கப்புறம் பால் நம்ம சார்லஸ் கிட்ட போய் சார்லஸ் ஷிரோக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். நம்ம கைசர் அவனை கவர் பண்ணிட்டு வந்துருப்பான். ஃப்ரண்ட்ல வர்றாங்க. பார்த்தா நம்ம ரென் அப்படியே புயல் வேகத்துல அங்க மான்சர் மாதிரி முன்னாடி வந்துருப்பான். அங்க டிஃபெண்டர்ஸே முக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணதுக்கு எதிர்ப்பு ஆரம்பிச்சிருக்கும். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம இசாகி யோசிச்சுட்டு இருப்போம். நம்ம இசாகி எல்லாத்தையும் மண்டல போட்டு ஓட்டிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம ஜிம்பாச்சி ஈகோ சொல்லுவாரு, இட்ஸ் டைம் டு லேர்ன் ஃபார்முலா ஃபார் எவல்யூஷன் இசாகி அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்லி முடிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. நாங்கள் அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம ஈகோ எவல்யூஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது பேசிக்கா ஒரு ஆர்கானிசம் பிறக்கிறப்போ அதுக்கிட்ட அதோட பேரண்ட்ஸோட ஜீன் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் அது அதோட என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி க்ரோ ஆகவும் செய்யும். சில சேஞ்சஸ் இருக்கும். இஃப் சப்போஸ் அந்த சேஞ்சஸ் அந்த என்விரான்மெண்ட்க்கு சூட்டபிளா இல்லைன்னா அந்த டைம்ல அந்த ஆர்கானிசம் அவ்வளவுதான் மட்டையாயிடும்.
இதுவே அந்த ஆர்கானிசமோட அந்த சேஞ்ச், அந்த மியூட்டேஷன் வந்து அந்த என்விரான்மெண்ட் ஏற்ற மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா அதோட ஜீன் ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அந்த ஜீன் வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்படி வந்து அந்த சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும்னா அந்த ஒரிஜினல் ஸ்பீசிஸ் வந்து ஒரு புது கிரியேச்சர் ஆகிற வரைக்கும் இந்த எவல்யூஷன் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த எவல்யூஷன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்பாச்சியோ சொல்லிட்டு இருக்கோம்ல, அதுக்கு நம்ம ஐரா வந்து எப்படி பிச்சு பீக்காச்சு ஆகுமே அந்த மாதிரியான மாதிரி கேட்டுருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஐரா சேனல் வந்து கேட்கறாங்க எவல்யூஷனும் சாக்கரும் எந்த விதத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அதுக்கு நம்ம ஈகோ வந்து அவனோட ஒரு ஓன் தியரி வந்து இப்போ சொல்றான். அதாவது என்ன மேட்டர்னா, பேர் வந்து பிறக்கிறப்ப சில ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு டேலண்ட்ஸோட பிறப்பாங்க. இவங்களால தான் வந்து வேர்ல்டோட ஸ்டாண்டர்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க கிட்ட தான் அந்த சைடு இருக்கு, அவங்க தான் ஜீனியஸ். பட் அவங்களால இப்போ வந்து தனியா இந்த வேர்ல்டை வந்து மாற்ற முடியாது. அவங்கள ஒரு பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களோட ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வேர்ல்டுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களதான் நம்ம ஈகோ வந்து டேலண்டட் லேர்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது புரியுற மாதிரி சொல்லலாம். சாக்கர்ல வந்து சில பிளேயர்ஸ் கிட்ட அப்நார்மல் எபிலிட்டி, அதாவது பிசிக்கல் ஸ்ட்ரென்த், இல்லைனா ஸ்பீடா இருப்பாங்க, இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்கும். பட் எல்லா பிளேயர்ஸுமே அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இங்க வந்து ஜீனியஸ்னு சொல்றாங்க. அண்ட் இவங்களை பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாபிக் உருவாக்குறவங்கள தான் வந்து இங்க டேலண்டட் லேர்னர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டேலண்டட் லேர்னர்ஸ் தான் வந்து புது புது ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எவல்யூஷனை பத்தி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈகோ வந்து சொல்லுவோம், கண்ணை திறந்து பாரிஸ் ஆகி இந்த உலகம் ஒன்றும் ஜீனியஸை சுற்றி வரல, இந்த ஜீனியஸும் டேலண்டட் லேர்னர்ஸும் அந்த ஸ்டேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்படியே பார்த்தா இந்த சைடு மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடு நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஜீனியஸ் நடுவில் எனக்கு யார் பால பாஸ் பண்ண போறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இசாகிக்கு வந்து தெரியுது அவன் ஒரு டேலண்டட் லேர்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்கிறவங்க மொட்டத்தனமான பிளேயர்ஸ், லைக் அவங்களுக்கு அந்த ஜீன்லயே ஊறி போயிருக்குது அந்த ஸ்கில் எல்லாம். இந்த சைடு பார்த்தா லோக்கி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பான். நம்ம இசாகி வந்து யோசிச்சுட்டு இருப்போம், காட் இதுக்கு இவ்வளோ அன்ஃபேரா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க இசாகி வந்து கைசரை பத்தி யோசிக்கிறான், ஒருவேளை இவனும் ஒரு டேலண்டட் லேர்னரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம கைசரை வந்து எதுக்கு இவ்வளோ அன்ஃபேரா இருக்கீங்க ஷிட்டி காட் அப்படின்ற மாதிரி இவனும் நம்ம இசாகி அதே டைலாக சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு நம்ம இசாகி வந்து யோசிப்பான், புல்ஷிட், நீ அவங்க மாதிரி ஒரு ஜீனியஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. அதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல மாஸ்டர் அண்ட் பிளேன் ஒரு நிமிஷத்துல முடிய போகுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம இசாகி வந்து கைசர் பின்னாடி ஓடி வந்துருவான். இப்பதான் நம்ம இசாகி வந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி அவனும் ஒரு டேலண்டட் லேர்னர் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்பதான் வந்து நம்மளுக்கு பேசிக்கா, அதாவது கிளியரா சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்டைல் ஈகோ, செல்ஃப் ஸ்டைல் ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோல, போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, கதைக்கு வருவோம். நம்ம இசாகி வந்து இதுக்கு முன்னாடி கைசர் பண்ணதெல்லாம் வச்சு யோசிப்பான். அதாவது நம்ம கைசர் எப்பவுமே வந்து அவனோட ஆடியன்ஸ் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆடணும்னு நினைக்கிற ஒரு ஆளு. ஸோ இவன் வந்து என்ன நினைப்பானா, இந்த டேலண்டட் லேர்னர்ஸும் இந்த வேர்ல்ட் ஸ்டைல் ஈகோ ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நினைப்பான். அண்ட் நம்ம பையன் வந்து யோசிப்போம், இந்த டேலண்டட் லேர்னர்ஸ்லாம் வந்து எப்பவுமே ஒரு விஷயத்த லாஜிக்கலா அப்ரோச் பண்றவங்க. ஸோ வந்து இந்த டேலண்டட் லேர்னர்ஸ், லாஜிக், வேர்ல்ட் ஸ்டைல் இது எல்லாமே ஒரே கணக்கில் தான் வரும். ஸோ அப்படி பார்த்தா இந்த செல்ஃப் ஸ்டைல் ஈகோன்னு ஒன்று இருக்குல்ல, இவங்கெல்லாம் ஜீனியஸ் சைடில் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம இசாகி வந்து போன சாப்டர்ல நம்ம ஈகோ வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்கல்ல, கண்ணை திறந்து பாரு இசாகி, இந்த உலகம் ஒன்றும் ஜீனியஸ் பீப்புளை மட்டும் சுற்றி வரல அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்போதான் நம்ம இசாகி வந்து ரியலைஸ் பண்றான். அப்படியே மேட்சை காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் பாலுக்கு ஓடிட்டு இருக்காங்க. இப்போ ஓடிட்டு இருக்கப்பவே நம்ம இசாகி வந்து யோசிக்கிறான், அதாவது இதனால வந்து நம்ம இசாகி வந்து என்ன பண்ணிருப்பான், அவனோட ஜீனியஸ் நினைச்சு மற்ற ஜீனியஸ் அதை நம்ம இவங்கள மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோட எபிலிட்டி எல்லாம் வந்து காப்பி பண்ணணும்னு நினைச்சிருப்பான். ஸோ அதாவது இவனோட டேலண்ட்டையும் எஃபர்ட்டையும் வந்து தப்பா யூஸ் பண்ணியிருப்பான். லைக் இவன் வந்து ஒரு டேலண்டட் லேர்னர், பட் ஒரு ஜீனியஸோட மெத்தடை ட்ரை பண்றப்போ இவனுக்கு ஃபெயில் ஆகுது. ஸோ அதை நம்ம இசாகி வந்து ரியலைஸ் பண்ணிட்டு இவனோட டேலண்ட்டையும் எஃபர்ட்டையும் அலைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்புறம் நம்ம இசாகி வந்து கைசரை நோட் பண்றான், எப்படி அவன் இந்த மேட்ச்ல மட்டும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம இசாகி வந்து கண்டுபிடிக்கிறான், அதாவது நம்ம கைசர் வந்து நம்ம இசாகி மேல இருந்த அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை எடுத்துட்டு ஃபுல்லா அவன் மேல ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுறதுனால லாஜிக்கலா அவனால யோசிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுது, அதனால தான் எல்லாமே சேஞ்ச் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இசாகி வந்து கண்டுபிடிக்கிறான். ஸோ நம்ம இசாகி வந்து என்ன முடிவு பண்றான்னா, இப்போ அவன் ரெண்டுக்கு ஒரு அந்த ரைவலா இருக்கிறது, கைசர் மேல இவனுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு, அதுக்கப்புறம் நம்ம நவ மேல இருக்கிற அந்த அட்மைரேஷன், இது எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ எனக்காக என்ன மீதி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து அவனோட ட்ரூ எய்ம் என்ன, வின் பண்ணணும், அதுதானே இசாகி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஸ்டின் பண்ணிப்பான். அப்படியே இப்போ மேட்சை கட்டுறாங்க. பார்த்தா பால் லோகி கிட்ட இருக்கு. லோகி வந்து பால் நம்ம ரெனுக்கு பாஸ் பண்றான். நம்ம ரென் வந்து வேகமா பால் எடுத்துட்டு போக எதிர்கால எகராசி வரும். இந்த தடவை நம்ம எகராசி மறுபடியும் வந்து இடிக்கலான்னு பார்க்க நம்ம ரென் எப்படியோ வந்து அவங்ககிட்ட அந்த சைட்ல மிஸ் ஆகி போக அப்படியே அங்கே எதிர்கால டிஃபெண்டர்ஸ் 2 பேர் வராங்க. இந்த சைடு பார்த்தா நம்மளோட இசாகி வாடா ரென் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எதிர்கால போவான். இப்போ நம்ம இசாகி வந்து சொல்லுவான், நீ ஒரு ஜீனியஸ் மான்ஸ்டர்னா நான் ஒரு டேலண்டட் லேர்னர் மாஸ்டர்லா அப்படின்னு சொல்லிட்டு டைம் டு ஃபேஸ் த நியூ மீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. அவங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்ல இப்போ நம்ம ரென்னை வந்து டிஃபெண்டர்ஸ் 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ரென் வந்து பால் உள்ள போக ட்ரை பண்ணா நம்ம இசாகி வந்து எதிர்காலம் வந்தா 2 பேருமே மாற்றி வெறி கொண்டு மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரென் வந்து டிஃபெண்டர்ஸ் எல்லாம் தாண்டி பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவங்க ஆப்போசிட்ல வந்து கிராஷ் ஆகிற மாதிரி நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் மாற்றி காலை விட்டுக்கிறானுங்க. இப்போ நம்ம ரென் வந்து பால் கிக் பண்ணிடுறான். ஆக்சுவலா பால் வந்து அங்கே பின்னாடி போயிட்டு இருக்கு. நம்ம கைசர் வந்து பால் கிக் பண்றாங்க. இப்போ நம்ம கைசர் வெட்டி விட்ட பால் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் தர மாதிரி கடைசியில் இவங்க கோல் போஸ்டிட்டே போற மாதிரி இருக்கு. அங்கே போயிட்டு அது போல்ல பட்டு கோலாக பார்க்க கடைசியில் நம்ம வேகமாக எப்படி அதை ஸ்டாப் பண்ணிடுறோம். இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் பார்ப்போம். ஸ்டார்டிங்ல நம்ம வேகமா ஒரு பால் தடுத்ததுக்காக எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷியோரியும் இசாகியும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம இசாகி வந்து சொல்லுவான், ஐ வில் செல் மை சோல் டு அச்சீவ் விக்டரி அப்படின்ற மாதிரி.
அதுக்கப்புறம் நம்ம ரிங் வந்து இசாகி கிட்ட கேட்பான், இந்த பால் கட்டுறது எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து சொல்லுவான், அந்த கோலை நீ அடிப்பான்னு சொல்லிட்டு மொத்த வேர்ல்டுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது, அந்த ஹோப்பை நான் உடச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை முடுக்குவான். இந்த சைடு லோக்கியும் நான் பார்த்துட்டு இருப்பாங்க என்ன பண்றான்னு. அதுக்கப்புறம் நம்ம லோக்கியை வந்து வேஸ்டா வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் சேஞ்சர் டைம் முடிஞ்சதும் கிளம்பிட்டு இருப்பான். அடுத்த சைடு நம்ம இசாகி வழக்கம் போல அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த லோக்கி போறப்ப சும்மா இல்லாம இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் ஜப்பான்ல இருந்து வேர்ல்டு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் வரமாட்டான் அப்படின்னு சொல்லு. அதுக்கு நம்ம இசாகி வந்து வாய மூடுறா, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ, ஒரு மேனா நீ தோத்துட்டேன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருப்பான். நம்ம லோக்கிக்கு அங்க கண்ணுல நரம்பெல்லாம் புடச்சிட்டு வரும். நம்ம நவோ வந்து தடுக்க போவோம். அதுக்கு நம்ம இசாகி நவோட கையை பிடிச்சி, நீனும் அவன மாதிரிடா, நீ ஜஸ்ட் இந்த கைசர் அவக்கன் பண்ண யூஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை நம்ப போறது இல்ல, உன்னை சர்பாஸ் பண்ண நானே என்னோட சொந்த ஏரியா கொண்டு வருவேன், அடுத்த வேர்ல்டு கப் எந்த தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணி விட்டுருவோம் நோவுக்கு. இந்த சைடு பார்த்தா டிவில எல்லாருமே ஹைப் ஆகிட்டு இருப்பாங்க நம்ம இசாகி பேசுற பேச்சுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து இந்த மாதிரி என்னோட ப்ரைட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அபண்டன்ட் பண்ணிட்டு என்ன நானே ஒரு டூலா யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் நானும் இந்த நியோ ஈகோயிஸ்ட் லீக் ஒன்னா முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கைசரை டீம் அப் கூப்பிடுவான். நம்ம கைசர் வந்து ஷாக்கோட திரும்புறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே கைசர் டீம் அப்பா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உடச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கா என்ன நடக்கும், இந்த மாதிரி கைசர் வந்து கேட்பான், சரி நீ சொல்ற மாதிரி டீம் அப் பண்ணாலும் எப்படி நம்ம ஃபைனல் குள்ள முடிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம இசாகி வந்து சொல்லுவோம், அது நம்ம லக்க பொறுத்தா இருக்கு, கடைசியில யாருக்கிட்ட பால் இருக்கோ அவங்களுக்கு தான் கோல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீம் அப் பண்ணிடுவாங்க. இந்த சைடு மாஸ்டர்ஸ் போயிட்டு மறுபடியும் பிளேயர்ஸ் உள்ள இறங்குறாங்க. அப்படியே இந்த சைடு பிஎஃப்சியோட பிளேயர்ஸை கட்டுறாங்க. அவங்களும் பசங்க ஃபயர்ல தான் இருக்காங்க. இந்த சைடு அப்படியே பார்த்தா நம்ம லோக்கியோ நவும் பேசிட்டு இருப்பாங்க. இப்பதான் நம்ம நவோ வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறப்பல அது என்ன மேட்டர்னா, நம்ம நவோ எப்படி கைசரை அலக்கன் பண்றதுக்கு இசாகியை யூஸ் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி நம்ம ஈகோ வந்து நம்ம ப்ளூ ராக் பிளேயர்ஸ் அலக்கன் பண்றதுக்காக இவங்க எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நவோ பேசிட்டு இருக்கு. இங்க நம்ம ஈகோ வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆச்சாடா ஜூனியர்ஸ் அப்படின்ற மாதிரி கனவை போட்டு சீனாவை கண்டிருப்பாங்க சேர்ல. அதுக்கப்புறம் மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. லாஸ்டா டைம் ஃபார் பர்த் ஆஃப் நியூ ஈகோ இஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்டரை முடிகிறாங்க. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல ரென் வந்து பால் எடுத்து போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இசாகி வந்து நம்ம ரென்னை வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரென் வந்து கரெக்டாக கோல் போஸ்டிட்டே வந்து ஏம் வச்சுட்டு இருப்பாப்ல. நம்ம இசாகியும் கைசரும் வந்து ரெண்டை பிளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கைசர் வந்து பால் தரலாம். அதுக்கப்புறம் நம்ம கைசரும் இசாகியும் சேர்ந்து பாலை பாஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம கைசர் வந்து ஹியோரிக்கு பாலை பாஸ் பண்றான். கிடைச்ச நம்ம ஹியோரியோ கரெக்டாக பாலை நம்ம ஷிரோவோட காலுக்கு நடுவில் விட்டு பாஸ் பண்றான். அதுக்கப்புறம் பால் வந்து நம்ம இசாகி கிட்ட போகுது. நம்ம இசாகி மறுபடியும் பாஸ் பண்ணி மறுபடியும் அவன் கைக்கே வந்து பால் வருது, சாரி அவன் காலுக்கே பால் வருது. அப்புறம் நம்ம சார்லஸோ கரசோ கேம்குள்ள வராங்க. நம்ம இசாகி வந்து அவனோட டூகன் இம்பாக்டை போடுறான். கடைசியில் நம்ம சார்லஸ் வந்து அவன் தலையால பிளாக் பண்ணிடுவான். பால் அப்படியே பறந்துட்டு இருக்க நம்ம கரசு வந்து ஒரு கிக்கை போட்டு பறக்க விட பால் கரெக்டாக நம்ம கைசர் மண்டைக்கு மேலே பறந்துட்டு இருக்கோம். நம்ம கைசரோ ஆஹா இங்கே தான் வருது அப்படின்ற மாதிரி பார்க்கறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ஷிடோ வந்து ட்ரிபிள் ப்ரெஸ் பண்றான்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிருப்பாங்க. நம்ம ஷிடோ வந்து பாலை பாஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஷிடோ கிட்டே மறுபடியும் பால் வருது. மறுபடியும் பையன் பாஸ் பண்ணி பாலை பறக்க விடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்டெட்ஸுக்கு பால் போகுது. அவன் நம்ம ரெண்டுக்கு பாஸ் பண்றான். இந்த டைம்ல நம்ம ஷிடோ வந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல அந்த பிளாக்ல இருந்து. நம்ம ரெண்டும் ஷிடோவும் அதுக்கப்புறம் டீம் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஷிடோ கிட்ட பால் கிடைக்குது. இப்போ நம்மளோட ககாமாரு வந்து நம்ம ஷிடோ வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஷிடோ வந்து போயிட்டு வாடா தம்பின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இந்த சைடு நம்ம ரெண்டுக்கு வந்து பால் கிடைக்குது. மறுபடியும் வந்து பாலை கரசுக்கு பாஸ் பண்றான். நம்ம கரசு வந்து பாலை சார்லஸ் பாஸ் பண்ணி சார்லஸ் மறுபடியும் ஷிடோக்கு பாஸ் பண்றான். இப்போ நம்ம ககாமாரு வேற பிளாக் பண்ண ஃபெயில் ஆனதுனால இப்போ பால் வந்து மறுபடியும் நம்ம ரென் கிட்டே போகுது. இன்னும் பாலை வந்து கிக் பண்றான். அந்த பாலை நம்ம இசாகி கிக் பண்ணி பறக்க விட்டுறலாம். அது வந்து கோல் போஸ்ட் மேலே போயிடுது. இதுக்கப்புறம் கேம்ல ஒரு சுகமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. என்னடானா நம்ம நவோ வந்து ககமாவை கூப்பிடுவான். எதுக்குறானா இதுக்கப்புறம் அவன் கேம்ல இருந்து ஒரு யூஸும் இல்லை. அண்ட் அட் த சேம் டைம் பையன் ஒரு எல்லோ கார்டும் வாங்கிடுவான். ஏன்னா நம்ம ஷிடோ வந்து பிடிச்சிட்டே இருந்திருப்பான். ஸோ அதுக்காக இந்த இன்னொரு விஷயம் என்னதுனா இதுக்கப்புறம் நம்ம ககமார்வால ப்ளூ லாக்லயும் கண்டினியூ பண்ண முடியாது. பிகாஸ் இது வரைக்கும் அவனுக்கு எந்த ஆப்ஷன்லயும் வந்து யாருமே அவன் மேல பிட் பண்ணல. ஸோ பையன் ஒரேடியா போய் தான் ஆகும். ஸோ இவன் வந்து அழுதுட்டு இருப்பான் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இசாகியும் வந்து அப்படியே அவன் தலையில கை வச்சு நீ இதுக்கு முன்னாடி இங்க இல்லைனா நான் இந்த இடத்துல இப்போ இருந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்லேயே நம்ம யுகிமியா வந்து நெக்ஸ்ட் பதிலாக உள்ள வரான். மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. ககமாரு வந்து பாலை கீப் பண்றான். இப்போ நம்ம யுகிமியாவுக்கு பால் கிடைக்குது. நம்ம யுகிமியா வந்து இப்போ நிறைய பிளேயர்ஸை தாண்டி பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம யுகிமியா வந்து பாலை ஹியோரிக்கு பாஸ் பண்றான். நம்ம ஹியோரி வந்து பாலை இசாகிக்கு பாஸ் பண்ணா இசாகி வந்து மறுபடியும் நம்ம யுகிமியாவுக்கு பாலை பாஸ் பண்றான். இப்போ நம்ம கரசு வந்து என்ன பண்றான், யுகிமியாவை பிளாக் பண்றான். நம்ம யுகிமியா வந்து அதையும் தாண்டி கோல் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிக் பண்ண பால் வந்து நம்மளுடைய கரசோட காலில் போட்டு அதை நம்ம சார்லஸ் பிளாக் பண்ணி பாலை பறக்க விட்டுருவோம். பால் நம்ம யுகிமியா கிட்ட தான் போகுது. நம்ம யுகிமியாவும் பாலை பாஸ் பண்ண பால் வந்து கரெக்டாக அங்கே இசாகி மண்டைக்கு நேரம் மிட் ஏர்ல பறந்துட்டு இருக்கு. நம்ம இசாகியும் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் பால் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பால் வந்து நம்ம நெஸ்கிட்ட போகும். கரெக்டாக அந்த டைம்ல நம்ம கரசும் வந்து அவங்க கிட்ட பால் எடுக்க ட்ரை பண்ணுவான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், இசாகிக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அதுக்கட்டே நம்ம கரசு வந்து பாலை பிளாக் பண்ணி பறக்க விட்டுருவான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம இசாகியும் நம்மளோட கைசரோ காண்டாயிடுவாங்க நம்ம மேல. நம்ம நெஸ்ட்டை வந்து என்ன சொல்றது அப்படியே கை விட்டுருவாங்க, இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெஸ்ட்டோ கைசர் கிட்ட பேசி பார்ப்போம், நான் உனக்காக தான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம கைசருக்கு வந்து இது சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் நம்ம கைசருக்கு வந்து இண்டிபெண்டன்ட்டா ஆடணும். ஆனா நம்ம நெஸ் வந்து அவனுக்கு தனிப்பட்ட விதத்துல விளையாட வேணாம்னு சொல்லிட்டு நம்ம கைசருக்கு சப்போர்ட்டிங் பிளேயராவே இருப்பான். ஸோ நம்ம கைசர் வந்து இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இசாகியோ கைசரும் நம்ம நெஸை கைவிட்டு தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு வந்து யோசிச்சுட்டு இருப்போம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேட்சும் அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகுது. நம்ம ரெண்டு வந்து மேட்ச் முழுக்க யோசிச்சிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் நம்ம கைசர் என்ன பண்ணுவான், புதுசா கைசர் இம்பாக்ட் கிராஸ் மேக்னம்னு சொல்லிட்டு அவனோட கைசர் இம்பாக்டை போடுவான். நம்ம இசாகி என்ன பண்ணுவான், அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி ஓடுவான். நம்ம ரின் வந்து அப்போ என்ன யோசிச்சிருப்பான்னு தெரியல, கரெக்டாக போயிட்டு அந்த கைசர் இம்பாக்டை பிளாக் பண்ணிடுவான். இங்கே இசாகிக்கும் கைசருக்கும் ஷாக், இப்போதான்டா இந்த மூவை கண்டுபிடிச்சா அதுக்கிட்டே எப்படா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்டா நம்மளுடைய ரின்னும் அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி இருப்பான். இதை சொல்ல மாட்டேன். நம்ம ரின் வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்போம்னா, இந்த மாதிரி நம்ம இசாகி கைசரோட அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. அவங்க அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங்ல என்ன வந்து நம்ம ரின் வந்து இந்த மாதிரி சொல்லுவான், இந்த மாதிரி இசாகியும் கைசரும் வந்து ஒரு கனெக்ஷனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி மூவ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு என்ன வரானா மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இப்ப மேட்ரு என்னடானா, நம்ம ரின்னுக்கு வந்து இவங்க கனெக்ஷனை பிரேக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவான், இவன் நம்ம இசாகிக்கு ஒரு டிஸ்டன்ஸே விளாண்டுருப்பான். நம்ம இசாகி வந்து யோசிப்பான், இவன் இவ்வளவு பக்கத்துல ஆடினானா எப்படி நம்மளால ஃப்ரீயா விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவனால எட்டையும் போக முடியல. ஸோ இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா என்ன சொல்றது, இப்போ அவன் வந்து ரொம்ப தூரமா போக போக கைசருக்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆகும். ஸோ ரெண்டும் வந்து என்ன பண்ணுவான்னா, வேணும்ட்டு நம்ம இசாகி பக்கத்துலேயே ஆடிட்டு இருப்பான். இங்க பேக்ரவுண்ட்ல மேட்ச் போய்கிட்டே இருக்கு. அப்படியே நம்ம இசாகிக்கும் ரெண்டுக்கும் வர்சஸ் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம சார்லஸ் அவனுங்கெல்லாம் பால் மாத்தி மாத்தி எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. சார்லஸ் வந்து பால ஷிரோக்கு பாஸ் பண்றான். நம்ம ஷிரோ பால் எடுத்துட்டு போக சைட்ல நம்ம குனிகாமே வந்துருவான். இங்க வந்து குனிகாமையும் ஷிரோவும் மாத்தி மாத்தி அழிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பால் மறுபடியும் பறக்கூட பால் மறுபடியும் நம்மளுடைய ரென் கிட்ட போகுது. இந்த சைடு பார்த்தா நம்ம ரென்னும் இசாகியும் ஒட்டிக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன வரானா, நம்ம கைசர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரென்னுக்கு முன்னாடி வந்து பால் எடுக்க ட்ரை பண்ணுவோம். இப்போதான் ஒரு மேட்டர் ஆகுது. என்ன வரானா, நம்ம ரென் வந்து நம்ம கைசரை வந்து இடிப்பான். அங்க மாத்தி மாத்தி கிளாஷ் ஆயிட்டு இருக்கோம். நம்ம கைசர் என்ன பண்ணுவான், இதெல்லாம் என்ன தடுக்க வேலைக்கு ஆகாதா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டு இருக்கிறப்பவே ஒரு கிக்கு பால் அங்க பின்னாடி பறக்கும். அதோட இந்த சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல லாஸ்டா நம்ம கைசர் அப்புறம் இசாகி பண்ண அந்த பிளாக் பார்த்து தான் எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம கைசர் வந்து பால் எட்டி பின்னாடி விட்டுருப்போம். பால் அங்கே பறந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கைசரும் இசாகியும் ஓடி இருக்காங்க. பால் வந்து நம்மளுடைய யுகிமியா ஆகிட்ட போகுது. நம்ம யுகிமியா என்ன பண்றான், பால் எடுத்து போயிட்டு இருக்குது, செல்ஃப் மோட்டிவேட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் யுகிமியா வந்து பால் ஹியோரி கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹியோரி பால் எடுத்து போயிட்டு இருப்ப மறுபடியும் அவனும் செல்ஃப் மோட்டிவேட் ஆகிட்டான். அப்படியே சைட் பை சைட் நம்ம இசாகி கைசரும் ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ரெண்டு பேருமே பாஸ் வெயிட் பண்றாங்க. இங்க ஹியோரி போயிட்டு இருக்கப்ப கரசை வந்து பிளாக் பண்றான். இங்க மறுபடியும் நம்ம இசாகி கைசர் ஓடிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்படியே அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா நம்ம நெஸ் ஒரு டெரிஃபைட் ஃபேஸோட அவங்கள பார்த்துட்டு இருப்பான். அவன் எதுக்கு அப்படி பாக்குறான்னா, ஏன்னா ரெண்டு பேருமே அவனை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதோட சாப்டர் முடியுது. ஸ்டார்டிங்ல நம்ம ரெண்டும் கைசரும் கிளாஷ் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம கைசர் வந்து ரெண்டு பிளாக் பண்ணிருக்கான். நம்ம இசாகி வந்து இப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்துருப்பான். அதுக்கப்புறம் இசாகியோ கைசரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ரெண்டு நடுவில் விட்டு அவங்க ரெண்டு பேரும் சைட்ல ஓடி இருப்பாங்க. பின்னாடி பார்த்தா நெஸ் வந்துருப்பான். அதுக்கப்புறம் நம்ம கைசரும் இசாகியும் வந்து ரெண்டும் ஓவர் டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நெஸ் வந்து என்ன பண்ணுவான், பிளாஷ்பேக் யூஸ் பாருது, நீ மாறிட்டானா நானும் மாறுறேன்னு சொல்லிட்டு அவனை மாறிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். அப்படியே இந்த சைடு பார்த்தா இன்னும் நம்ம ஹியோரியை வந்து நம்மளுடைய கரசும் வந்து பிளாக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ரெண்டு வந்து யாரை பிளாக் பண்றதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸா இருப்பான். ஏன்னா கைசரை பிடிச்சா இசாகி போயிடுவான், இசாகியை பிடிச்சா கைசர் போயிடுவான். அதனால இவனுக்கு இங்க ஒரு கன்ஃபியூஷன். அதே மாதிரி இந்த டைம்ல என்ன வரான்னா, நம்ம ஹியோரி வந்து எப்படியோ கரசு ஓவர் கம் பண்ணி முன்னாடி வந்துட்டு அப்படியே பாலை வந்து பாஸ் பண்றான். இப்போ கரெக்டா என்ன வரான்னா, இந்த சைடு நம்ம ரெண்டும் இசாகியும் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்காங்க. பால் அங்க மிட் ஏர்ல பறந்துட்டு இருக்கு. நம்ம கைசர் வந்து பால் இங்க தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஷிரோ வருவான் இங்க இருந்தோ. அவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஹெட்டை போட்டு பால் சார்லஸ்க்கு பாஸ் பண்ணுவான். நம்ம சார்லஸ் வந்து பால் எடுக்க போற டைம்ல நம்ம குனியாமி ஒரு டைவ் அடிச்சு மறுபடியும் பாலை பறக்க விடுவான். பால் அப்படியே பறந்துட்டு மிட் ஏர்ல இருக்கிறப்ப எல்லாருமே ஆணு பார்த்துட்டு இருக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங்ல லக்குன்னு போட்டு பால் காத்துல பறக்கத்தை காட்டிட்டு இருக்காங்க. அந்த லக்குனாலே நம்ம நெஸ்ஸுக்கு வந்து பால் கிடைக்குது. எல்லாருமே அவனை ஷாக்ல பார்த்துட்டு இருக்க. நம்ம நெஸ் வந்து இதை ஒரு சான்ஸா பயன்படுத்தி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்ம கைசர் வந்து நெஸ் வந்து அவனை பாஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம கைசர் வந்து சொல்லுவான், நம்ம நெஸ்ஸால இந்த மாதிரி மிட்ஃபீல்ட்ல வந்து சேஞ்ச் ஆக முடியாது உடனே அப்படின்ற மாதிரி. நம்ம நெஸ் வந்து என்ன பண்ணுவான், கைசருக்கு சேலஞ்ச் பண்ணுவான், நீ இன்னும் அந்த எம்பரரா இருந்தா என்கிட்ட இருந்து பால் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன வரானா, நம்ம நெஸ்ஸும் பாலை எட்டி ஒரு உதவி விட்டு பறக்க விட நம்ம நெஸ் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இருப்பான், எப்படியும் நம்ம கைசர் எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து அங்க ஒரு மாதிரி ஷாக்ல தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ப்ளூ லாக் மான்ஸ்டர் எல்லாரை விட வேகமா ஓடி அந்த பாலை எடுத்துறான். நம்ம நெஸ்ஸுக்குலாம் அங்க மூஞ்சே மாறிடும், செத்து போன மாதிரி ஆயிடுவான். இங்க எல்லாருமே ஷாக்ல பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ரெண்டுக்கெல்லாம் ஹோப்பே போயிடுச்சு. நம்ம கைசர் வந்து கத்திட்டு இருப்பான் நெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு நம்ம நெஸ் வந்து அவ்வளவுதான், மூஞ்சிலாம் தொங்கி போயிடும். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம ப்ளூ லாக்கோட டீமன் கிங் வந்து அவரோட கடைசி கோல் அடிச்சு 3-2 அப்படின்ற பாயிண்ட்ஸ்ல வந்து தோக்கடிக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல லாஸ்டா நம்ம இசாகி கோல் அடிச்சதான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, சும்மாவே அவனுங்க சுடு தண்ணியில கை விடுவாங்கன்ற மாதிரி அவங்க சும்மாவே ஒரு கோல் அடிச்சாலே அவ்வளவு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ சாம்பியன்ஸ் வர கடைசி ஃபைனலே வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும்.
அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம கைசரை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணியிருப்பான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி உட்காந்துருவான். பட் பையன் வந்து அவன் என்ன மிஸ்டேக் பண்ணான்றத வந்து ரியலைஸ் பண்ணிருப்பான். அதாவது நம்ம நிசா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, அதாவது அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம கைசரோ இசாகி கூட விளாண்டது செம்ம ஃபன்னா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போஸை போட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் வந்து பையன் மறுபடியும் நிறைய யோசிச்சுட்டு இருப்பான், எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இசாகி வருவான். நம்ம கைசர் பண்ணது என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா, அவன் எமோஷன்ஸ் உள்ள கொண்டு வந்தான். அதனாலதான் லாஸ்டா இந்த மாதிரி நொட்டிட்டு போயிடுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி வந்து லாஸ்டா கையை கொடுக்குற மாதிரி நம்மளோட ஒன் கோல் கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, தேங்க்ஸ் ஃபார் தட் சிட்டி அல்டிமேட் க்ளோன் அப்படின்னுவா. அதுக்கப்புறம் நம்ம கைசர் காண்டாயிட்டு அவன் கையை தட்டி விட்டுருவான், எக்ஸ்பெக்டட் திங். அப்புறம் நியோ ஈகோயிஸ்ட் லீக் ஃபைனல்ஸ் 3-2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பிஎல் ரேங்கிங், அதான் அந்த ஆப்ஷன்ல எல்லாருக்கும் எவ்வளவு பெட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு முன்னாடி 33 minutes earlier அப்படின்னு சொல்லிட்டு நாகி அப்புறம் ரியோ விளாண்ட மேட்சை காட்டுறாங்க. இந்த சைட்ல பேட்ஸ் மன்ஷன் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசாகி சீனா நந்து வந்துறாங்க. அதோட சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம நாகி அப்புறம் ரியோவோட பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. அண்ட் ஒரு கஷ்டமான ஒரு உண்மையை ஒன்று சொல்லணும். அது என்னன்னா, நம்ம நாகியை வந்து எலிமினேட் ஆயிடுவான். அதுக்கு இன்னும் சில சாப்டர்ஸ் இருக்கு. பட் அதை ஏன் நான் இப்பவே சொல்றேன்னா, பிகாஸ் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஸ்பாய்லர் பண்ணிட்டேன். சரி, நம்ம கதைக்குள்ள போவோம். பார்த்தா இங்க இவங்களோட ஃபிளாஷ்பேக் தான் ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மேட்ச்ல கிக் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதுல எப்படியோ மேட்ச் அங்கன்னு பாஸ் பண்ணி லாஸ்டா நம்மளுடைய ரியோ வந்து என்ன பண்றான், ஒரு கோல் அடிச்சிடறான். ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம நாகி தான் வந்து கோல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளான்ல இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. ரேங்கை வந்து இப்போ காட்ட போறாங்க. எல்லாருமே அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஃபைனல் ரேங்கிங்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா நம்ம 2 தான் 240 மில்லியனோட ஃபர்ஸ்ட்ல இருப்பான். நம்ம இசாகி வந்து இன்னும் ரேங்கே ஷோ பண்ணல. அதுக்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பண்ணதெல்லாம் வேஸ்டா அப்படின்ற மாதிரி அவன் பல்ல கட்சி நின்றுட்டு இருந்திருப்பான், இன்னும் ரேங்க் அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா வந்து காட்டுறாங்க. பார்த்தா அப்படியே நம்ம இசாகியோட ரேங்க் வந்து அப்படியே மேலே போகுது 240 மில்லியனுக்கு. பார்த்தா நம்ம இசாகி ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. ரெண்டு பேருமே 240 மில்லியன் பிட்ஸ் வாங்கியிருப்பாங்க. நம்மளோட இசாகிலாம் நெஞ்ச பிடிச்சிட்டு கத்திட்டு இருப்பான், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியா நம்ம இசாகியும் உத்தர கொடுத்து விளாண்டு எப்படியே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ரெண்டு வந்து கொஞ்சம் லைட்டா முறைச்சிட்டு இருக்கிற மாதிரி நார்மலா இருப்பான். நம்ம கைசர் அங்க தலையில கையை வச்சு உட்காந்துருப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம இசாகி வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்க மேட்ச்ல பார்த்தா நம்ம பாசிரா வந்து அவனோட ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டி கோல் அடியான். அதுக்கப்புறம் ஷார்ட் சேஞ்ச்ல நம்ம லாவினோவும் கிறிஸும் வந்து கேம்குள்ள வராங்க. மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. நம்ம நாய் வந்து கன்ஃபியூஸா இருக்கான், இப்போ அவனுக்காக விளாடணுமா இல்லை டீமுக்காக விளாடணுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாட்சாவும் ஒட்டோயாவும் நல்லா விளாண்டுருக்கானுங்க. நம்ம ஒட்டோயா வந்து செகண்ட் கோலையும் அடிக்கிறான். இப்போ நம்ம நாய்க்கு வந்து அந்த ஃபயர் டெப் எப்படி சொல்றது, தீயா விளாடணும் அப்படின்ற அந்த ஃபீல் வரணும். நம்ம ரியோ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி சொல்லுவான், டீமுக்காக விளாடுறப்ப இந்த மாதிரி ஃபயர் டெப் ஆகுதுல கஷ்டம், நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டோட விளாடுவோம், இப்போ நம்ம கோல் அடிச்சு இந்த உலகமே நம்ம திரும்பி பார்க்கும் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிருப்பான். அதுக்கப்புறம் ரியோ வந்து நாய்கிட்ட சொல்லுவான், உன் கூட சேர்ந்து வேர்ல்ட் பெஸ்ட் ஆகணும்னா நான் சேஞ்ச் ஆக ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதோட சாப்டர் முடியுது. நாங்கள் அடுத்த சாப்டருக்கு போவோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம ரியோ வந்து நாய்க்கு மோட்டிவேட் பண்றதா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகி சைட்ல வந்து நம்ம இசாகி ஃபயர் அப்கே எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஈகோ சான் வந்து ரேங்க் மறுபடியும் போடுறாரு. அதை பார்த்தா தேர்ட் வந்து நம்ம ஷிடோ இருப்பான் 160 மில்லியனு. அப்புறம் ஃபோர்த்ல பாரு அவன் 150 மில்லியனு. அதுக்கப்புறம் இசாகி வந்து சொல்லிருப்பான், இந்த மாதிரி அவன் வந்து எப்படி ஃபயர் அப் ஆகுறான், அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயரை வச்சு அவன் ஃபயர் அப் ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நாகி கிட்ட தான் பால் இருக்கு. நம்ம நாகி வந்து பால் ரியோக்கு பாஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து பால் நாய்க்கு பாஸ் பண்றப்ப பாச்சரா கால் அவுட் பால் பறக்க கூட மறுபடியும் நம்ம நாகி வந்து பால் எடுத்து இப்போ வந்து யோசிச்சுட்டு இருக்கான், பாஸ் பண்ணலாமா ஷூட் பண்ணலாமா, பாஸ் பண்ணலாமா ஷூட் பண்ணலாமா அப்படின்னு. இந்த கேப்ல நம்ம லாவினோப்பு வந்து என்ன பண்ணுவோம், பால் எடுத்துட்டு தம்பி இந்த மாதிரி டைம்லலாம் நீ சாக்கர்ல பாசிங்க பத்தி யோசிக்கவே கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் போட லாவினோ கிட்ட இருந்து நம்ம கிறிஸ் வந்து பால் எடுத்துறான். இவன் என்ன பண்றான், பாலை பக்கத்துல இருக்கிற நம்ம நாகி பாசாம அப்படியே நம்ம நாகியை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே பாலை வந்து ரியோக்கு பாஸ் பண்ண பார்ப்போம். நம்ம நாகி வந்து ஷாக்ல இருப்போம். பால் வந்து அப்படியே ரியோக்கு போது நம்ம ரியோ வந்து பால் வந்ததே ஒரு கோல் அடிக்கிறான். கோல் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரியோ வந்து நாகி கிட்ட சாரி கேட்கறான். நம்ம நாகி வந்து என்ன பண்ணுவான், இப்பதான் வந்து ரியலைஸ் பண்றான் இவன் நல்லா ரியோ மேல டிபெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து என்னன்னாலும் இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ரியோ மேல நாகி வச்சிருந்திருப்பான். இதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அதுக்கு சாரி கேட்டு இதுக்கப்புறம் நானே ஃபேட் அப் பண்ணிக்கிறேன், நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரியோ கிட்ட இருந்து பிரியிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த சாப்டர் ஆரம்பிச்சு நாங்க அடுத்த சாப்டர் போவோம். ஸ்டார்டிங்ல நம்ம ரியோ வந்து கோல் அடிக்கிறது தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாய் வந்து ரியோ கூட சண்டை போட்டுருவோம். நம்ம ரியோ வந்து டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், லைக் இப்போ இவங்க கோல் அடிக்கிற நாய் வந்து தோற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நாய் வந்து சொல்லுவோம், நம்பன்னு சொல்லாத, நீ உன்னோட பிளேஸ் வந்து செக்யூர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரியோ வந்து சொல்லுவோம், நம்ம 2 பேரும் ஒன்னா நல்லா விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நாய் வந்து சொல்லுவோம், இல்லை இதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது, இதுக்கப்புறம் நான் உனக்கு பாஸ் பண்ண போகிறது இல்லை, நீ எனக்கு பாஸ் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்றது 2 பேருமே பிரியிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நாகி வந்து என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ரியோ அவன் கூட இருக்கிறப்ப அவன் மேலே டிபெண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஆல்சோ இதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி விளையாடுற சாக்கரும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம நாகி நினைப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் நம்மளுக்காக சண்டை போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிசிஷன் எடுத்து நம்ம நாகி போற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நாகி வந்து என்ன பண்ணுவான்,
இந்த மாதிரி அவனுக்கு ரியோவை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே ஃபைனல் மேட்ச் ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம நாகி வந்து புலம்பிட்டே விளாட்றான், இந்த மாதிரி லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நாகி வந்து என்ன பண்ணுவான், நான் ஸ்ட்ராங்காகி ரியோ கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம நாகி வந்து அவனோட ஃபியரையே வந்து அவனோட ஃபயராக்கி ஃபைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீயா விளாண்டுருப்பான். அவன் என்ன பண்ணுவான், பால் வச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பெயிண்டை போட்டு இந்த மாதிரி டிஃபெண்டரை ஏமாத்திட்டு பால் எடுத்து போகலான்னு பார்க்க நம்ம ஒட்டோயா அவனுக்கு பக்கத்தில் வந்துடுவான். இந்த டைம்ல என்ன ஆகுறான்னா, நம்ம ரியோவும் சைடில் வரான். நம்ம நாகி வந்து என்ன பண்ணுவான், பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாஸ் பண்ண நம்ம பாச்சிரா வந்து பால் எடுத்து இந்த மாதிரி சொல்லுவான், ஒரு ஈகோயிஸ்ட் நீ ஃபெயில் ஆயிட்ட நாகி அப்படின்ற மாதிரி. அப்படியே சைடில் காட்டுறாங்க. நம்ம பாச்சிரா வந்து 120 மில்லியனு 5th ரேங்க். அப்படியே ஒருத்தர் ரேங்காக காட்டுறாங்க. சைடில் வந்து அங்கே மேட்சும் போயிட்டு இருக்குது. அப்படியே நம்ம பாச்சிரா வந்து என்ன பண்றான், பாலை பாஸ் பண்ணி மறுபடியும் வாங்கலாம். 22nd ரேங்க் கியோரா 26 மில்லியன் சொல்லிட்டு கடைசி ரேங்க்குக்கு இன்னும் ஒன்று தான் இருக்கு. நீங்க அப்படியே பொறுமையா எல்லா ரேங்க்குமே செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒன்னொன்னா சொன்னா போர் அடிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அப்படியே அந்த பெரிய ஸ்க்ரீன்ல காட்டுறாங்க. பார்த்தா 22nd ரேங்க்ல வந்து கியோரா 26 மில்லியனு. அப்படியே 23rd ரேங்க், அதாவது கடைசி ரேங்க் பார்த்தா நனாசே, அவன் வந்து 25 மில்லியனு. அதுக்கு கீழே 24 நாகி வந்து 24 மில்லியனு. அதாவது நம்ம நாகி வந்து எலிமினேட் ஆயிட்டான். நம்ம இசாகி வந்து செம்ம ஷாக்ல பார்த்துட்டு இருப்பான் நாகி அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா நம்ம பாட்ஷா வந்து கடைசியா ஒரு கோல் அடிச்சு 2-3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்சி பாட்ஷா வந்து மான்செஸ்டர் சிட்டியை டிஃபீட் பண்றாங்க. இப்படிதான் நம்ம நாகி வந்து எலிமினேட்டும் ஆயிடுப்பான். அதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டர் போகும். ஸ்டார்டிங்ல எஃப்சி பாட்ஷா ஜெயிச்சதுனால அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிருப்பானுங்க. இந்த சைடு மொத்தம் எல்லாருமே ஷாக்ல தான் இருப்பானுங்க அந்த ரேங்கை பார்த்துட்டு. பிகாஸ் அந்த 23ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது கீழே இருக்கிற எல்லாருமே எலிமினேட் ஆனதால ஸோ எலிமினேட் ஆனவங்கலாம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம இசாகியை வந்து ஈகோ கிட்ட பேசிட்டு இருப்பான், எதனால நம்ம நாகி எலிமினேட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஈகோ கிட்ட ஆர்கியூ பண்ணுவாங்க, எப்படி நாகி வந்து எலிமினேட் ஆகலாம், உலகத்துக்கே தெரியும் அவனுக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம ஈகோ வந்து லாஜிக்கலா ஒரு விஷயம் சொல்லுவான், என்னதான் நம்ம நாய்க்கு வந்து டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து அவன் கேம்ல ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஈகோ வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கோம், அதாவது என்னதுனா நம்ம நாகியோட டேலண்ட் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், கிளியரா ஒருத்தவங்களோட டேலண்ட் எப்போ ஃபேட் ஆகும்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறப்பதான் ஃபேட் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம நாகி வந்து ஒரு தடவை இசாகியை தோக்கடிச்சதுனால அவன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அவனோட டிசைர்ஸ்ல இருந்து லைக் என்ன சொல்றது ஒரு ரிலீவ் ஆயிருப்பான். நம்ம ஈகோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லியிருப்பான், லைக் என்ன சொல்றது, அனிமல் வித் ஃபுல் ஸ்டொமக் ஃபர்கட்ஸ் அப்படின்ற மாதிரி, அதாவது வயர்ஃபுல்லா இருக்கிற மிருகம் வந்து வேட்டையாடவே மறந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஈகோ ஒன்று சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம ரியோவே அழுவ ஆரம்பிச்சுப்பான். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட டீம் அப் தான் வந்து நம்ம நாகியோட டேலண்ட்டை கொண்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அங்கேயே நம்ம ரியோக்கு வந்து கண்ணில் தாரையா தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து நாகி கிட்ட கேட்பான், இந்த மாதிரி நம்ம நாகி வந்து பேசுறப்பான் இந்த மாதிரி வேர்ல்டு பெஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் இசாகியை வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம நாய்க்கு வந்து அந்த ஃபயரே போயிருக்கும், அவன் அதுலயே சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவான். அந்த வேர்ல்டு பெஸ்ட் ஆகிறதுக்கான அந்த டிசைர் அவனுக்கு இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஈகோ வந்து சொல்லுவான், வேர்ல்டு பெஸ்ட் ஆகிற வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாத கிரேசி பேஸ்டர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகியை வந்து வீட்டுக்கு போக சொல்லிடுவான். அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம நாகி வந்து ரியோனு கூப்பிடுறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க இந்த சீசனோட கடைசி சாப்டரை பார்க்க போகலாம். அப்படின்னு சொல்லணும்னா எனக்கும் ஆசை, பட் ஐ டோன்ட் திங்க் ஐ குட் எக்ஸ்பிளைன் தட் பிகாஸ் அது ரொம்ப எமோஷனலான சீன்ஸா இருக்கிறதுனால சரி நம்ம வந்து ரொம்ப ஒரு ஃப்ளோல போயிட்டு எமோஷன்ஸை ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. அங்கே பேனல்ஸ் இருக்கு, வேணும்னா படிச்சு பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்க படிக்கிறப்ப யூ மைட் என்ன சொல்றது, நீங்க வந்து அதை படிச்சு அதை ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நான் ஒவ்வொரு பேனலையும் ஸ்லோவா அப்படியே போட்டு விடுறேன், படிச்சு பார்த்துக்கோங்க. அண்ட் நாகி ஃபேன்ஸ் நீங்களாம் வந்து அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஒயிட் கலர் ஹார்ட்டை வந்து போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ நாகி ஃபேன்ஸ்ல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க கடைசி சாப்டர் பார்ப்போம். இது வரைக்கும் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல, பட் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இதோட ப்ளூ லாக்கோட ஃபேஸ் 2 நியோ ஈகோ இஸ் லீக் முடிஞ்சிருச்சு. இதோட அடுத்த ஃபேஸ், அதாவது ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா U20 வேர்ல்டு கப். ஸோ அதாவது சீசன் 4னு சொல்லலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி சீசன் 4 வந்து நம்ம உடனே போட போகிறது இல்லை. சீசன் 3 அனிமே வரட்டும், அது வந்ததுக்கப்புறம் நம்ம சீசன் 4 ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். கேப்புக்கு அப்புறம் தான் வீடியோ வருது.
ஸோ இதனால ஞாபகம் வச்சு நம்ம வீடியோ வந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். இந்த அடுத்து உங்களுக்கு என்ன மாங்கா எக்ஸ்பிளனேஷன் வேணுமோ அந்த மாங்காவோட நேமை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எதுக்கு அதிகமான லைக்ஸ் வருதோ நம்ம அதே அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போட போற மாங்காலாம் உங்களோட ஃபீல்ட்ல வந்து சேரும். டாடா பாய் பாய்.